உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனது பாக்யாதிபதி, தனக்கு சத்ருஸ்தானாதிபதி. இந்த பாக்யாதிபதி தனக்கு கடந்த காலகட்டங்களில் 10ஆம் இடத்தில் இருந்தார். 10ஆம் இடத்தில் இருந்து கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு அவரது 10ஆம் இடத்தில் இருந்த அந்த அமைப்பு, 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, பாடுபட்டு இருப்பீங்க. ரொம்ப ரிஸ்க், தகுதிக்கு மீறிய கஷ்டங்கள் பார்க்காம ரிஸ்க் எடுத்திருந்திருப்பீங்க. அவ்வளோ ஓயாமல் உழைச்சியும் கடைசியில் பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பல பேர் பதவி பறிபோய் நின்ன நிலை உண்டாயிருந்திருக்கும். அப்போது அந்த அளவுக்கு பாதிப்புகள், பதவி பறிபோகிறதுன்றது நம்ம தொழில் ரீதியை இழக்கக்கூடிய இழப்புகள் மட்டுமல்ல, வேலையை இழந்து வெளியில் வர்றதை மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதன் எந்த ஸ்தானத்தில் அவங்க நிற்கிறாங்களோ, ஒவ்வொரு ஆணும் சரி பெண்ணும் சரி, அவங்களுடைய இடத்துல நின்று அந்த இடத்துல பலவீனம் அடையும் பொழுது, ஒரு மனைவி அந்த மனைவின்ற ஸ்தானத்தில் பலவீனம் அடைகிறதும், கணவன்ற ஸ்தானத்தில் பலவீனம் அடைகிறது, ஒரு பிள்ளையாக இருந்து அந்த இடத்துல தன் தாய் தந்தைக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய நிலை உருவாகும் பொழுது அந்த இடத்துல தன்னுடைய நிலை இழக்கக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும். இந்த மாதிரி பலவிதமான இழப்புகளை சந்தித்து பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு நிலை கடகராசி அன்பர்களுக்கு உண்டாச்சு. அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானது பெயர்ச்சி வரக்கூடிய இந்த 2024 வருடம் மே மாதத்தில் எப்பேற்பட்ட பெயர்ச்சி, மே மாதம் 1ஆம் தேதியில் ஆகக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உடனடியாக வந்து சேரும். ஆக கடகராசி அன்பர்களே, புத்தி கூர்மையுடையவங்க, அறிவாற்றல் மிக்கவங்க, மதி நுட்பம் உடையவங்க, வாழ்க்கையில் இவங்க ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல என்னென்ன தேவைகளோ அதை அழகாக பூர்த்தி பண்ணி அதே இடத்துல தன்னை சார்ந்தவங்களுக்கு என்னென்ன அமைச்சு கொடுக்கணுமோ அதை கொடுக்கக்கூடிய எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இவங்க கிட்ட எப்பவுமே அது இருக்கும். அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தான் பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தும் கூட இன்னைக்கு பல மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் எடுத்த முடிவு, இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களுக்காக சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, அருமையாக வேலை செஞ்சது, அந்த வழியில் போனவங்க எல்லாமே இன்னைக்கு சாதிச்சு நல்ல இலக்கை நோக்கி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்த உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகளும் முயற்சிகளும் என்னன்னே தெரியல, அது ஏதோ ஒரு விதத்தில் ஃபெயிலியர் ஆகுது, ஏதோ ஒரு விதத்தில் சிக்கலாகுது. ஏன் எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளவோ ஸ்டேஜ் தாண்டி உங்களுடைய வேலையில் ஒரு டெண்டர் எடுத்து செய்யக்கூடிய தொழிலில் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கியிருப்பீங்க. பல கோடிக்கணக்கான அமைப்புகளை எடுத்து மற்றவங்க பார்த்து உங்களை வியப்படைகிற அளவுக்கு பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து நல்ல பேர் புகழ் எல்லாத்தையும் வாங்கினவன் நீங்கள் இடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததுன்னே தெரியல. ஒரு புறம் கண்டகச்சனியும் கடந்து வந்துட்டீங்க, அதே நேரத்தில் குரு பகவான் 10ல் இருந்தால் பதவி பறிபோகணுன்ற அளவுக்கு இந்த பாதிப்புகளையும் சந்திச்சிட்டீங்க. அப்போது இவ்வளோ பேஸ் பண்ண நீங்கள் இந்த குறுகிய காலகட்டங்களில் எடுத்த வேலையெல்லாம் பிரேக், எல்லாத்துலேயுமே பேர் கெட்டு மதிப்பு மரியாதை இழக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன் இன்னைக்கு நம்மளுடைய இமேஜை நம்ம இழந்துருவோமோ, நம்மளுடைய இத்தனை வருஷம் கொண்டு வந்த இந்த அந்தஸ்து மரியாதையை இழந்துருவோமோன்ற ஒரு பயம் இன்னைக்கு உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலை. படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், என்ன செய்கிறது, என்ன பண்ணலாம், ஒன்றுமே புரியலை, எல்லாமே கை கட்டுற தூரத்தில் இருக்குது, ஆனால் எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது. ஏன் நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் கஷ்டப்படும் பொழுது அவங்கள கை கொடுத்து தூக்கி விட்டீங்க. நீங்கள் தூக்கி விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு யாருமே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, ஏன் நெருங்கி வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லை, உங்களை பார்த்தா விலகி போகக்கூடிய நிலைகள் இங்கே உருவாயிட்டு இருக்கு. அப்போது
ஏன் எதனால் இப்படி இந்த நிலைன்றத ஒரு யோசனைகளும் சிந்தனைகளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவ்வளோ மன உளைச்சலை கடந்து வந்த நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும். காரணம், சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் எல்லாருக்கிட்டையும் எல்லா இடத்துலையும் நீங்கள் முதன்மையாக நின்று எல்லாருமே பார்த்து போட்டி போட்டு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சியும் சரி, முன்னேற்றமும் சரி, மூமெண்ட்டும் சரி இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாகவே உங்களுக்குள்ளேயே ஒரு பயம், நீங்களே உங்களுடைய இடத்துலேருந்து சற்று 4 படி இறங்கி வந்து ஒரு இடத்துல நின்று பேசினா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட நிலை. உங்களை விட எந்த விதத்திலையுமே கெப்பாசிட்டி இல்லாதவங்க கூட உங்களுக்கு இதில் நின்று உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலை, இதெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்கல, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நிலை மாறணும். அப்போ நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா கால நேரங்கள் நமக்கு சாதகமாகணும். அப்பேற்பட்ட நிலை வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு குறிப்பாக ஒரு புறம் அஷ்டமச்சனியும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் சற்று பாதகமாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கடந்து வரணும்னா நமக்கு சில கிரகங்களுடைய பலம் வேணும். அதுவும் குறிப்பாக இருக்கிறதுலே சுபர் யாருன்னா குரு பகவான், பிரகஸ்பதி. அவரது பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், அந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைச்ச பாக்கியம். இந்த பாக்கியத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பாட் இந்த வருடம். இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு சாதனையாளராக நின்று மற்றவங்க உங்களை பார்த்து வியப்படைகிறத மட்டும் இல்லாமல் உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்கக்கூடிய நிலை உருவாகும். ஆக அப்பேற்பட்ட அமைப்பு, நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு இந்த தருணத்தில் இந்த மே மாதம் 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி ஆகக்கூடிய பெயர்ச்சி இந்த குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் சொல்லலாம். காரணம், நீங்கள் பட்ட கஷ்டம் மட்டுமல்ல, எங்கெங்கே யார் யார்கிட்ட வாங்கி உங்களுடைய நாணயத்தை காப்பாற்றணுமோ, ஏன்னா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படி வாங்கி எல்லாம் பண்ணி இன்னைக்கு கடன் சுமைகள் ஒரு பக்கம் அதிகமானது மிச்சம், இன்னொரு பக்கம் நம்பி கொடுத்த பணம் வராமல் நிற்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கக்கூடியது ஒரு பக்கம். ஆக இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சராசரி மனிதனா எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ஏக்கத்தையும் தாண்டி சாதிக்கணும், எல்லா விதத்திலையும் உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காம நிற்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ராசி. இந்த கடக ராசிக்கு அவ்வளோ பவர். அந்த பவர் தான் இன்னைக்கு வரைக்குமே இந்த சரராசிக்கு உண்டான. என்னென்ன உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாரு? சந்திர பகவான். உங்கள் வீட்டிலேயே உச்சம் அடைஞ்ச கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு குரு பகவானுக்கு உச்ச வீடே உங்களுடைய ராசி தான். உங்களுடைய ராசி தான் குரு பகவானுக்கு உச்ச வீடு. இவர் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா இவர் முதல்ல நல்லது கொடுக்கறது கடகராசிக்கு தான். ஏன்னா அவருக்கு முழுமையான பவர் இருக்கிற இடம் இந்த கடகராசி தான். அப்போது உங்களுக்கு இப்போ 11 லாபஸ்தானத்தில் ரிஷபத்தில் வந்து நிற்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது, உங்களுடைய 3ஆம் வீட்டில் விழுது. 3ஆம் வீடுன்றது ஒருத்தருடைய முயற்சி, ஒருத்தருடைய வெற்றி, ஒருத்தருடைய லிங்க், நட்பு, தைரியம், துணிச்சல், வீரியம், இது எல்லாத்தையும் சார்ந்தது. தொலைத்தொடர்பு சார்ந்த இடமும் அதுதான். அப்போது இந்த இடத்தில் குரு பார்வை அவ்விடத்தில் கோடி நன்மைகள் உண்டாக்கும். அவர் கோடி நன்மைகள் உண்டாக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம், உங்கள் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த 3ஆம் இடம். அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய வீடு பஞ்சமஸ்தானம், உங்களுடைய 5ஆம் வீடு. அதாவது அவர் வந்து உங்களது விருச்சகத்தை பார்க்கிறார், ரிஷபத்தில் இருந்து விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது பஞ்சமஸ்தானத்தை பார்த்தால் ஒருத்தருடைய ஆசைகள் நிறைவேறும், அதிர்ஷ்டங்கள் பெருகும், அதை விட ஒருத்தருடைய லட்சியங்கள் சக்ஸஸ் கிடைக்கும். அப்போது அதிலிருந்தே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமான ஒரு இடத்துல குரு பகவான் நிற்கிறார்ன்றது. இதுக்கடுத்தது அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அமைப்பு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம்ன்றது உங்களுடைய லிங்க் மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்ட தொடர்போ நின்று பேசுகிறீங்களோ, உங்களுடைய மனைவியிலிருந்து உங்களுடைய நண்பர்களிலிருந்து உங்களுடைய உறவு முறை வரைக்கும் இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரகாசமாக்கிடுவார். அந்த அளவுக்கு அவர்களால் பல விதமான நன்மைகளை உண்டாக்கிடுவார். அப்போ கடகராசிக்கு இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு புறம் குரு பகவான், மறுபுறம் ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் அது வீட்டில். குரு பகவான் ஒரு புறம் நேர்மையாக உங்களுக்கு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார். ராகு பகவான் கொடுக்கணும்னு நினச்சா அவர் எப்படி கொடுப்பார்னே தெரியாது.
அருமையாக கொடுப்பாரு. அந்த அளவுக்கு பிரகாசமான நிலைக்கு கொண்டு போயிடுவார். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மை. இதில் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஞானகாரகன் கேது பகவான் அட்வான்டேஜாக உங்களை யோசிக்க வைப்பார். திடீர் யோசனைகளும் திடீர் சிந்தனைகளும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிடுவார். ஆக இதை விட ஒரு நல்ல ஒரு தருணம் வேறு எதுவுமே இல்லை. அப்போ தொழிலில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க. தொழில் ரீதியில் டாப் லெவலுக்கு கொண்டு போகிறீங்க. உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. தொழிலை 1ஆக்கி 2ஆக்கி 3ஆக்கி 5% இல்லை 10 பலம் பெருகக்கூடிய அமைப்புகள் உண்டாக்குவீங்க. முயற்சியை பலப்படுத்துங்க. அடுத்தது கடன் சுமைகளை தீர்த்துடுவீங்க. கடன் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. எதிரிகளை வின் பண்ணிடுவீங்க. எப்பேற்பட்ட எதிரிகளும் உங்களை பார்த்து விலகி நிற்கக்கூடிய நிலைகள் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகிடும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத மேன்மைகள். இதையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கிற அருமையான மேன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களது வாழ்க்கையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் டெம்பரவரியாக இருந்தவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. அதே போல் இது வரைக்கும் நிலுவையில் இருந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். குறிப்பாக சொல்லணுன்னா, மனசுக்கு சில நெருக்கடிகளால் வேலையில் நிம்மதி இல்லாமல் செஞ்சிகிட்ருக்கன்றவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைச்சிடும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு மாறி அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு தொழில் போக்குவரத்தை அமைச்சிடுவீங்க. இன்னும் வேலையில் இருந்து தொழிலை உருவாக்கலான்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிடும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் அமைஞ்சிடும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் தடைகளாக இருந்து கட்டின பணம் கைக்கு வரலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த மேன்மைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதீங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. மனுஷனுக்கு இழப்பு வரலாம், கஷ்டம் வரலாம், ஆனால் இழப்புகள் வரக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இழப்புகளை சந்தித்து அடிமேல் அடிப்பட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் அந்த அடிக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இருந்த உங்களுக்கு அந்த கடவுளே கொடுத்த ஒரு வரம் தான் இந்த குரு பகவானது மேன்மை. மூவ் பண்ணுங்க. 100% அரசியல் துறையில் எப்பவுமே ஒரு அங்கீகாரத்தை பதிக்கிறவங்க கடகராசி அன்பர்கள். அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். மூவ் பண்ணிங்கன்னா 100% அரசியலில் உங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த வருடம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை உண்டாக்கிடும். முயற்சிகள் செய்யுங்க. இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அள்ளி கொடுக்குறவராக இருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு அரசியல் மட்டும் கிடையாது, கலைத்துறையில் இருக்கிறவங்க இன்னும் டாப் லெவலில் வரலாம். அருமையான ரீதியில் வரலாம். ஏன்னா அவர் சுக்கிரனுடைய வீட்டில் தானே இருக்கிறார். அவர் பார்க்கக்கூடிய இடமே உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் இல்லை. ஆசைகள், அதிர்ஷ்டங்கள், குறிப்பாக எழுத்தாளராக இருக்கிறவங்களும் சரி, ஒரு தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத யோசனைகள் வரும். அவ்வளோ டீப் சிந்தனைகள் கிடைக்கும். அருமையான யோசனைகள், அருமையான ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிரம்மாண்டமான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். பெரிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நான் முதலே சொன்ன 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். பெரிய நட்புகள், திடீர் நட்புகள் எப்படி சம்மந்தமே இல்லாமல் சந்திப்பீங்க. அந்த இடத்துல பெரிய டேர்னிங் உருவாயிடும். அதனால் எந்த ஒரு நிமிஷத்தையும் வீணாக்காதீங்க. ஒவ்வொரு சான்ஸையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிங்க. அப்போது கடகராசி அன்பர்களுக்கு எல்லாமே டாப்பாக இருக்குது. இதில் 7ஆம் இடத்துல பார்க்குறதுனால கடந்த காலகட்டங்களில் 10ல் இருந்த குருவால் பல வாய்ப்புகள் திருமண ரீதியில் மிஸ் பண்ணிங்க, இழந்தீங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை நெருங்கி விலகி போயிடுச்சு. கஷ்டப்பட்டு எல்லாம் கைகூடி வர நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சிங்க. விரும்பிய வாழ்க்கையும் விலகி போயிடுச்சு அப்படின்ற வேதனையில் இருப்பீங்க. கடகராசி பெண்கள் எப்போவுமே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க. பாசத்துக்கு அடிமையானவங்க. அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க. அப்படி யதார்த்தமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை ரீதியில் தோல்விகள், நம்பிக்கை துரோகங்கள் அடைச்சிங்க. மீண்டும் அவங்களுக்கு இதில் வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க. அது சாதிப்பீங்க, நல்ல இலக்கை அடைவீங்க. 100% அதை சார்ந்த ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு திருமண வாய்ப்புகள் நினைச்சதை விட ஒருபடி மேலாக கிடைக்கும். 11ல் இருக்கக்கூடிய குருவால் அவரது பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது. அப்போ திருமணையும் வாய்ப்பும் அமையும். குறிப்பாக புத்திரபாகிய வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு அமையலையே, மீண்டும் எனக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா, நான் கும்பிட்ட தெய்வம் கை கொடுக்குமான்னு நினைச்சவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தருணத்தில் இந்த குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுறதுனால 100% உங்களுக்கு புத்திரபாகியம் கைக்கூடி வரும். அதையும் தாண்டி ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்கலையென்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான்
அதை உண்டாக்கிடுவார். ஏன்னா 11 தான் உங்களுக்கு மறுமணத்திற்கு உண்டான ஒரு இடம். அந்த இடம் உங்களுக்கு பலமான நிலையில் உருவாகும். அதையும் தாண்டி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பகவான். அப்போ மறுமணம் 100% உங்களுக்கு நடக்குது, அதில் மாற்றமே இல்லை. இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உங்களது கடந்த காலகட்டங்களினுடைய பாதிப்புகளால் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய கல்வி ரீதியில் தடைகளும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலும் பாதிப்புகள் இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த பாதிப்பும் கல்வியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும், ஒரு நல்ல வளர்ச்சியும் கிடைக்க போகுது. அதற்குண்டான முயற்சிகள் 100% வெற்றி அளிக்குது. இதில் 100% பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் குறிப்பாக பேக் பெயின், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட சிக்கல்கள், இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். அந்த பாதிப்புகள் என்னன்னே தெரியல, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளியர் ஆகலைன்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அது இந்த தருணத்தில் சரியாகக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் தானாகவே சில டர்னிங் கிடைக்கும். அது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு வரும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, கடகராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்து சில விஷயங்கள் செய்திருப்பீங்க. பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்ற திருப்தியோடு இருந்த உங்களுக்கு திடீர் அதிர்ச்சி தரும் விதத்தில் சில அசம்பாவிதங்களான சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அந்த பாதிப்புகள் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, கடகராசி அன்பர்கள் தன்னை சார்ந்தவங்களையே இழந்து நிற்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த திருமண மேன்மைகளால் இன்றைக்கி பெரும்விதமான இழப்புகளான ஒரு சூழல், டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்ற அளவுக்கு மன வருத்தம். ஆனால் அந்த எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தருணத்தில் இருக்கும். கண்டிப்பாக சரி செய்திடுவீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல இலக்கை உண்டாக்கிடுவீங்க. குறிப்பாக பிள்ளைங்களுடைய தொழில் ரீதியில் சில நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். கவலைகள் வேண்டாம். நினச்சது கைகூடும். நினச்ச வாழ்க்கை, பிடிச்ச வாழ்க்கை, நான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமையுமான்னு நினச்ச உங்களுக்கு அதுவும் கூடி அமைஞ்சு வரக்கூடிய அமைப்புகளில் இது இருக்கும். சுருக்கமாக கடகராசி என்பவர்களுக்கு சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் உழைச்ச பாடுபட்டேன், எவ்வளவோ நான் சம்பாதிச்சேன், ஆனால் எனக்குண்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடியல, எனக்குண்டான சேமிப்புகளை உருவாக்க முடியல, அதை சார்ந்த அமைப்புகள் உண்டாக்க முடியல, நான் வேலை கொடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னோட நட்பு வச்சவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஏன் அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த வளர்ச்சி கிடைக்கும். பூமி வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, நல்ல யோகத்தை அடையிறீங்க. குறிப்பாக குரு பகவானது பார்வை 5இல் விழுறதுனால நீங்கள் நகை நட்டு, இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஆபரணங்கள், கண்டிப்பாக இந்த டைம் தங்கம் உங்களுக்கு நிறைய சேரும். தங்கத்திற்குண்டான வேல்யூ எவ்வளோ அதனுடைய விலை மதிப்பு அதிகமானாலும் இந்த முறை நீங்கள் நினச்ச அளவுக்கு தங்கத்தை ஓரளவுக்கு சேர்ப்பீங்க. அது உங்களுக்கு அருமையான அமைப்பாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் விலகும். உறவு முறை ரீதியில் கூட பிறந்தவங்களால் பல மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருந்திருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தும் உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களால் ஒரு நல்ல ஒற்றுமைகள் இல்லாத நிலை. அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் இன்றைக்கி பார்க்கும்போது புதுசாக வந்த ஒரு மணமகள் மருமகன் சார்ந்த ரீதி அந்த உறவு முறையில் சில பிளவுகள் உண்டாயிருக்கும். அந்த பாதிப்புகளும் அந்த மன உளைச்சல்களும் அந்த சலிப்பு சங்கடங்களும் இது எல்லாமே ரிலீஃப் ஆகி ஒரு அற்புத குடும்ப மேன்மைகள் உண்டாகக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இந்த காலம் அமையும். கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி கடக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த கடக ராசி அன்பர்கள். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடமான ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சி ஆகிறார்.
இந்த பெயர்ச்சி இந்த ரிஷப ராசியில் குரு பகவான் அடுத்து வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் இருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறார். அது என்னென்ன மாதிரி யோக பலன் நடக்க போகுது அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், பண வரவுகள் வரும், எந்த நாளில் பணம் வரும், எந்த நாளில் சில செயல்கள் செய்யலாம் அப்படின்ட்டுலாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் நிறைய நன்மைகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி முதல்ல குரு பகவான் என்னென்ன மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இயற்கையாகவே அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கையிலே ஒரு சுப கிரகம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுப கிரகம் தான் ஒரு வாழ்க்கையில் அனைத்து விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு குரு பயிற்சிக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. நீங்களே பார்த்துருக்கலாம். போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க, அதுக்கு முந்தின வருஷம் நல்லா இருந்தேன், போன வருஷம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பலனை இந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் கொடுக்குது. அதே போல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன், பணம் பொருளை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் குரு பகவான் தான் கொடுக்குறாரு. அதேமாதிரி குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, குருவுடைய இடம், அந்த பயிற்சி ஆகக்கூடிய இடம் என்ன பண்ணுன்னா நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எல்லாருமே என்னென்னா அந்த வாய்ப்புகள் இல்லாதனால தான், வாய்ப்புகள் தவற விட்டதுனால தான் கஷ்டப்படுறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வராரு. இந்த 11ஆம் இடம்ன்றது கடக ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் 12 வருடங்களுக்கு பிறகு வந்த ஒரு மிகப்பெரிய யோக பலனை இந்த கடகராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு யோக பலன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடக ராசி என்பவர்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரார். அந்த லாபஸ்தானத்தில் அந்த குரு பகவான் வரும்போது மிகப்பெரிய லாபங்கள் வரும். சார் என்ன சார் நான் ரொம்ப கடனில் இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன், லாபம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு கண்டிப்பாக குறையும். வருமானத்தில் உயர்வு இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கடகராசி என்பர்கள் இருக்க போகுது. தொழிலில் ஏற்பட்டக்கூடிய தடைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த கடகராசி என்பர்கள் இருக்க போகுது. அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த கடகராசி என்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடந்த இப்போ ஒரு அஷ்டம சனி ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு, 1.5 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் பணம் ஒரு இடத்துல முதலீடு பண்ணேன், அப்படியே நிற்கிது சார், நான் இப்போ எதுவும் செய்ய முடியாமல் இருக்கேன். ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணலான்னு ஆரம்பித்தேன், அந்த தொழிலில் எதுவும் செய்ய முடியல, பணம் போட்டது நஷ்டமாக இருக்குது. ஒரு பேங்க்கில் வர லோன் வாங்கி போட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காசு வாங்கி போட்டேன், ஒரு பார்ட்னரை வேறு சேர்த்து போட்டேன், இப்போ பார்ட்னரும் பணம் வராதனால என்கிட்ட சண்டை போட்டு விலகி போகிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தித்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பொருளாதார லெவலில் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டக்கூடிய தடைகள், தாமதங்கள் நீங்கி, அதே மாதிரி உங்களுடைய கூட பார்ட்னருக்கு சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து திருப்பியும் அவர் கூட சேர்ந்து நல்லா சிறப்பாக ஒரு வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதற்கான, லாபத்தை ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், கடகராசி அன்பர்களுக்கு அந்த நிறைய உதவிகள் செஞ்சதுனால ஏதோ ஒரு வகையில் பெரிய லெவலில் மாட்ட மாட்டீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா மற்ற ராசிக்காரங்கள்லாம் பட்ட கஷ்டத்தை விட அஷ்டம சனியில் கடகராசி என்பவர்கள் ஒன்றும் பெருசாக சந்திக்கலை. அதான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய மற்றவங்களுக்கு செய்த உதவி, அன்பு, அர்ப்பணிப்பு, தொழில் தர்மம், தெய்வ பக்தி எல்லாமே தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நெருக்கடிகளை சந்தித்தவர்களுக்கு, இல்லை வேலையை இழந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, சம்பளத்தில் நல்ல சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை எதிர்பார்க்காம நீங்கள் கூட என்ன பண்ணி நினச்சிருப்பீங்க, நம்ம ஏற்கனவே வாங்கின சம்பளம் கிடச்சா போதும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு அந்த ப்ரொமோஷன், பதவி உயர்வு என்பது பெண்டிங்காக இருந்திருக்கும்.
நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பு மொத்தத்தையும் கொடுத்துருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது. அந்த அங்கீகாரம் என்ன மாதிரி அங்கீகாரம் எதிர்பார்த்துருப்பீங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன் கிடச்சா என்ன இருக்குது, நம்மளை ஒரு ஹெட் ஆகினா என்ன, நம்ம ஒரு லீடானா என்ன, ஒரு மேனேஜரானா என்ன, ஒரு ஜென்ரல் மேனேஜரானா என்ன அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோணியிருக்கும். ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு அது ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அது கிடைக்காம உங்களுக்கு தடையாக இருக்கும், அதில் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டுகள் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அப்படியே அதே லெவலில் வச்சுருந்துருப்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி பலனில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கம்பெனியில் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சம்பளம் ஒரு மாடரேட்டான சம்பளம் இருக்கும், திடீர்னு உங்களுக்கு வெளிநாட்டில் இந்த ப்ராஜெக்ட் போங்க, இந்த இதில் போய் நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு உங்கள் கம்பெனி மூலயமாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இல்லை நீங்கள் வெளிநாடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் நிறைய பேர் என்னென்னா, மற்ற ராசிக்காரங்களாம் வெளிநாடு போயும் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் கடக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெளிநாட்டில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையில் நல்ல ஒரு வருமானத்தில் நல்ல ஒரு பதவியில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது. சார் நிறைய கடகராசி என்பது வெளிநாடு தான் இருப்பீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு நீர் ராசி. அந்த நீர் ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரே இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது. அப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் இப்போ வந்து வேலை போயிடுச்சு சார், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை செஞ்சுருந்தேன், கம்பெனி மூட போகிறேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கவலையே படாதீங்க. உங்களுக்கு அந்த கம்பெனி மூடுறதே ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க. இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க, இல்லை நான் இதே கம்பெனியில் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. அது மூடும்போது தான், அந்த கம்பெனியில் ஆள் குறைப்பு பண்ணும்போது தான் அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னா ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான மாற்றமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் நிறைய கடக ராசி என்பருக்கு வெளிநாட்டிலேயே பர்மனண்ட்டாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அந்த பிஆர்னு சொல்லுவாங்க, இல்லை அங்கேயே வந்து க்ரீன் கார்டு வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே நிரந்தரமாக இருந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த குருவுடைய பார்வை 3ஆம் இடத்துல விழ போகுது. குரு வந்து 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது சகோதர வழியில் லாபங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது. அதனுடைய முயற்சிகள், அதே போல் உங்களுடைய முயற்சிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லலாம். ஆனால் அது எல்லாமே நான் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன் சார், வேறு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஏற்கனவே வேலை செய்கிறேன், வேறு ஒரு சின்ன ஒரு வேலையை செஞ்சால் சம்பளம் வரணும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் செய்ய முடியல என்னால். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன் ஒரு காலகட்டத்தில், ஆனால் எதுவுமே கடந்த வாரத்தில் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த முயற்சிகளில் வெற்றி, சகோதர வழி அனுகூலம், சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விடுறதுனால, ராசிக்கு 5ஆம் இடத்துல விடுறதுனால உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தைங்க நல்லா இருக்கணும், குழந்தைக்காக தான் சார் நான் வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அவங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வு கிடைக்கும். அந்த உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல பையன் நல்லா படித்து நல்ல காலேஜில் போவான், நல்லா படித்து முடிச்சுட்டு உடனே வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். அதே போல் கடக ராசியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. நிறைய இந்த கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திர பெண்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் கிடச்சி அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, மெடிக்கேஷன்லாம் எடுத்திருப்பீங்க, ஆனால் எதுவுமே கிடைக்காமல் இருக்கும்போது என்னென்னா ஒரு பெரிய வருத்தத்தில் இருப்பீங்க. நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சில பேர் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, டாக்டர்கிட்ட போனாங்க, ஆனால் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கல. அதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய கோவிலெலாம் வழிபாடெலாம் பண்ணோம், எதுவும் நடக்கலை எங்களுக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொன்னால் கூட அந்த குழந்தை இல்லாதனால போய் நிற்கிறதுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது, ஏதாவது கேட்டுருவாங்களோ, ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு குழந்தை பேர் கிடச்சி சந்தோஷமான ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக
இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் மொத்தம் இந்த அஷ்டம சனியில் நிறைய பேர் திருமணத்துக்கு முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலை. நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் சார், ஏதாவது நடந்துருமா சார்னு பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்க சார். நாங்கள் பார்க்காத பொண்ணு இல்லை, பார்க்காத பையன் இல்லை. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டே போகிறாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு மட்டும் கல்யாணம் இல்லைன்னு ஒரு வருத்தத்தில் திருப்பி வராங்க. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஜாதகம்லாம் கொடுத்துட்டு தான் வராங்க. ஆனாலுமே ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல விடப்போகுது. 7ஆம் இடம் சொன்னாவே களத்திரஸ்தானம் சொல்லுவோம். அந்த களத்திரஸ்தானத்தில் அந்த குருவுடைய பார்வை இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான வருடமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் கிடைப்பதற்கான ஒரு வருடமாக இருக்க போகுது. அதேமாதிரி திருமண உறவுகளில் ஏதாவது விரிசல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் சந்தித்தவர்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கலாம். இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் இல்லை சார், நாங்கள் பிரிஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், எனக்கு ஃபஸ்ட் லைஃப் சரியில்லை, நான் அடுத்த வாழ்க்கையாக சிறப்பாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்ருக்கோம், நாங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம், ஆனால் 2ஆம் திருமணமும் எதுவும் நடக்கலை, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணமும் நடக்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடந்து வந்த கஷ்டங்கள், மன வேதனைகள் எல்லாம் தீர்ந்து அப்பாடா நம்ம போன வாட்டி தான் தப்பான ஒரு முயற்சி பண்ணி நம்மளுடைய திருமண வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு பையன் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமான வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலமாக நடக்க போகுது. அதேமாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் உங்களுக்கு தொழிலை அதிகமாக உங்களுடைய தொழிலை செய்கிறதுக்கான ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, உங்கள் பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறதுக்கு, அதேமாதிரி சில பொருளை நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது இங்கே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி உறுதி, லாபம் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த வருடம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகள் கிடைக்கக்கூடிய மாதம் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகள் வரும். அதே போல் இந்த வருஷம் வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் இந்த வருஷம் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் கார்த்திகை மாதம் எடுத்துக்கலாம், அந்த மாதமும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள், அதே போல் உங்கள் ராசிக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நாட்கள், எதெல்லாம் முன்னேற்றத்துக்கு செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய நாட்கள். அதே போல் பண வரவுகள், நீங்கள் நினச்ச விஷயங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நினச்சா நடந்தால் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பேன், நான் முயற்சி பண்ணேன் முதல்லாம் நடக்கலை அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். அந்த நாட்கள் என்ன அப்படின்னா, அந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம் எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவுகள் உண்டு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், முடிக்க முடியாத செயல்கள் எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நம்ம கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி கடகத்துக்கு எப்படி இருக்குது? 11க்கு வரப்போகிறாரு. லாப குரு ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி நடக்கும்போது மேஷத்தில் இருந்த குரு இப்போ ரிஷபத்துக்கு வரப்போகிறாரு. மேஷம் அப்படிங்கிறது கடகத்துக்கு 10ஆம் இடம். நல்ல தொழில் கையில் இருந்தும் ஒரு ஹெல்த் இஷ்யூனாலேயோ இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலேயோ ஒழுங்காக வேலை பார்த்து சம்பாதிச்சு பணத்தை கையில் சேர்க்க முடியலை. ஸோ நல்ல தொழில் கையில் இருந்தும் அதை என்னால் யூஸ் பண்ண முடியலையே, கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படிங்கிற நிலமையை தான் இந்த குருவும் அஷ்டம சனியும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த அஷ்டம சனியோட தாக்கத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் இருந்த முடக்கத்தை நிவர்த்தி செஞ்சு
திருமணம், வேலைவாய்ப்பு இப்படி எல்லா விஷயத்துலையும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய அடைமலை மாதிரி இருக்குன்னா, இந்த குரு பயிற்சி ஒரு கொடை மாதிரி உங்களுக்கு அமையும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்குது. லார்ஜஸ்ட் பிளானட் யாருன்னா அது குரு தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரேடியோ வேவ்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க பிளானட்டும் சயின்டிஃபிக்காக யாருன்னா குரு தான். ஸோ குருவால் ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் மற்ற எல்லா கிரகங்களையும். அதனால தான் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லிச்சு பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே. அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி இந்த கடகராசிக்கு பிரத்யேகமாக என்ன பாசிட்டிவ்ஸையும் நெகட்டிவ்ஸையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். லாபகுரு. ஸோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபிட் அதிகமாக போகுது. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வெற்றி, அதன் மூலமாக லாபம். லாபங்கிறத 2 விதமாக எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பொருளை சம்பாதிக்க போகிறோம்னு நினச்சிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு நினைக்கலாம். கையில் நிறைய பணம் வரும்போதுன்னு நினைக்கலாம். செலவு குறைய போதுன்னும் நம்ம எடுத்துக்கலாம். தேவையில்லாத செலவு குறைஞ்சாலே லாபம் அதிகரிக்கும். ஸோ ரெண்டுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அப்போ உங்கள் செலவு குறைய போது லாபம் அதிகமாக போகுது. இதுதான் பொதுவாக ஒரு பேஸ் லைன் இந்த குரு பயிற்சிக்கு. இது இந்த குருவுடைய பொசிஷனிங்கை பொறுத்தது. அந்த குருவுடைய ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 3, 5, 7, 9ஆம் பார்வை அப்படிங்கிறத குரு கொடுக்க போகிறாரு. அந்த 5ஆம் பார்வை உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் விழப்போகுது. தைரிய வீரிய ஸ்தானம்னும் அந்த 3ஆம் இடத்த சொல்லுவோம். ஸோ நல்ல உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. நிறைய முயற்சி எடுக்க போகிறீங்க. புது முயற்சியில் சக்ஸஸும் ஆக போகிறீங்க. 11ஆம் இடத்துல வந்து குரு இருந்துட்டு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால முயற்சி மூலமாக இன்னொரு தொழில், மல்டிபிள் இன்கம் அப்படிங்கிறது பாசிபிள். ஏன்னா லாபத்தை ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய குரு தான் அந்த குரு. முயற்சியையும் செய்ய வைக்க போகிறாரு. அப்போ முயற்சி மூலமாக லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு எங்கர் சிப்ளிங் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் கைடன்ஸ் மூலமாக ஒரு நல்லது நடக்க போகுது. ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களையும் பெருசாக பெனிஃபிட் பண்ண போகுது. அதே மாதிரி 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நேரில் ஒருத்தரை பார்த்து பேசுகிறது கம்யூனிகேஷன். இப்படி நான் உங்ககிட்ட யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன்னா இது ஒரு வர்ச்சுவல் கம்யூனிகேஷன். ஃபோன் காலில் பேசுகிறது வர்ச்சுவல் கம்யூனிகேஷன். வீடியோ காலில் பேசுகிறது வர்ச்சுவல் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறத கடகராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க. ஸோ 5ஆம் இடத்துக்கும் வந்து இந்த குரு பார்வை விழுது. அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா, 5th அப்படிங்கிறது உங்கள் டிசையர்ஸ், உங்களுடைய எண்ணம், உங்கள் ஆசை, உங்கள் அபிலாஷை அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து 5ஆம் இடம். என்ன விஷயமா இருக்கட்டும், இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா, நிறைவேறும். தொழில் சம்மந்தப்பட்ட ஆசையாக நிறைவேறும். 5ங்கிறது ஆல்ரெடி புத்திரஸ்தானம். அப்போ குழந்தை பிறப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அப்போ குழந்தைங்க பற்றின ஒரு ஆசையாக நிறைவேற போகுது. சொத்து வாங்கணும்னு ஆசையாக நிறைவேற போகுது. பொதுவாக உங்கள் ஆசை வாட் எவர் இட் மேபி, அந்த ஆசை டிசையருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைவேற போகுது. 5ஆம் இடத்துக்கு இருக்க குரு பார்வை அதை ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு எல்டர்லி பேரண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு பேரம் பேத்தி பிறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நடக்கும். கடகராசிக்காரங்களில் ஓல்ட் ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த 11க்கு வரக்கூடிய குரு வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாரு. கோர்ட் கேசஸ்ன்னு அலைஞ்சிட்ருக்கீங்கன்னா ஃபேவரபுளாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். பெருசாக இதுக்கு மேலே கோர்ட் கேஸ்க்கு அலைய விட மாட்டார். என்ன காரணம்னா குரு இருக்கிற இடத்த கெடுப்பார். அப்போ வம்பு வழக்கு இருக்கா, வா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து விட்டுருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி 7th ஹவுஸ்க்கு குருவோட ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக மேரேஜ் லக் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாள் நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அஷ்டம சனி ஆல்ரெடி தடையை கொடுத்தது. பொண்ணை பிடிச்சா மாப்பிளையை பிடிக்கல, மாப்பிளையை பிடிச்சா பொண்ணை பிடிக்கல, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. அப்படின்லாம் அதெல்லாம் மாறி நல்ல அலையன்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆக போகுது. ரொம்ப டிஸ்டன்ஸும் இல்லை, ரொம்ப பக்கமும் உள்ள ஒரு நியூட்ரலான டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு அலையன்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல லைஃப் பார்ட்னராகவும் அவங்க இருப்பாங்க, அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ மேரேஜ் லைஃபை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அப்புறம் இந்த 7th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஃபோர்ட்ஸ் மூலமாக சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே இருந்ததுனாலும் நீங்கள் புது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக லாபம் இருக்கும். ஏன்னா 11th ஹவுஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க், 7th ஹவுஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். உங்களுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கும். அந்த சுச்சுவேஷன் மாதிரி உங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்னா அதுதான் இல்லையா? ஒருத்தர் கிவராகவும் ஒருத்தர் ரிசீவராக இருக்கிறதும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது.
ஒவ்வொருத்தருக்கு கஷ்டம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்கறது தான் ஒரு நல்ல ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த இடத்துல வந்து உருவாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கடகராசிக்கு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு குரு பயிற்சி தான். அதுவும் அஷ்டம சனி அந்த மாதிரி ஒரு டஃப்பான பீரியடில் நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களை ரொம்ப மேக்ஸிமமாக பெனிஃபிட் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லோ கலரில் உள்ள ஸ்வீட்ஸை ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு ஒரு தேர்ஸ்டேயில் நீங்கள் டொனேட் பண்ணுறது இந்த குரு பயிற்சியை இன்னமும் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நீங்கள் டொனேட் பண்ணாலும் சரி தான், மாதத்துக்கு ஒரு வியாழக்கிழமையில் போய் டொனேட் பண்ணாலும் சரி தான், அல்லது இந்த குரு பயிற்சியில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் டொனேட் பண்ணாலும் சரி தான், ஒன்லி ஒன் டைம் பண்ணாலும் சரி தான், ஒரு எல்லோ கலரில் உள்ள ஒரு ஸ்வீட்டை அனாத ஆசிரமத்தில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு தேர்ஸ்டேயில் டொனேட் பண்ணுறது இதை இன்னும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஒரு டொனேஷனோ ஒரு ஏதோ ஒன்று கொடுக்கும்போது இதை செஞ்சால் எனக்கு ஒரு நல்லது நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் கொடுக்கறது நல்லது கிடையாது. ஸோ மனசார நீங்கள் அதை கொடுங்க. நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க, பட் ஆனால் கொடுக்கும்போது மனசார கொடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது, ஒரு ஜாக்பாட் தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டஃப்பான டைமில் கிடைக்கும் போது தான் அதோட பெனிஃபிட் நமக்கு இன்னும் நல்லா புரியும் இல்லையா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கடகம். நன்றி, வணக்கம்.